ஹாய் மக்களே, நேற்று வச்ச சாதம் வந்து ரொம்ப மிச்சம் ஆயிடுச்சுங்க. அதனால நைட்டே நிறைய தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் பழைய சாதத்துக்கு போட்டுட்டேன். அடுத்த நாள் சோறு பொங்குற வேலை மிச்சம்தான். ஆனாலும் அதுக்கும் ஏதாவது சைடிஷ் வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வந்து எங்கள் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஃபோனில். அப்போ எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால எங்கள் அம்மாவோட அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் என்கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ தான் ஒன்று சொன்னான், அம்மா வந்து சின்ன வயசில் நமக்கு கருவாடெல்லாம் சுட்டு தருவாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா. அப்போ தான் டக்குன்னு எனக்கும் கிளிக் ஆச்சு, நம்ம வீட்லேயும் கருவாடு இருக்கே, பேசாமல் இந்த பழைய கஞ்சிக்கு கருவாட்டில் ஏதாவது சைடிஷ் பண்ணி சாப்பிடலான்ட்டு நான் இந்த வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு இந்த கருவாடு போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கருவாடு பண்ணும்போதெல்லாம் ஒரு இது வாசகம் ஞாபகம் வரும். என்னென்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதில் பின்னாடி எழுதியிருந்துச்சு, கருவாடும் காதலும் ஒன்று தான், ரெண்டுமே பண்ணும்போது தெரியாது, நாரும்போது தான் தெரியும் அப்படின்ட்டு. அதை இப்போ நினச்சா கூட சிரிப்பு தாங்க வருது. கடைசியாக அந்த கருவாடு செஞ்ச சட்டியிலே கொஞ்சம் சோறை போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா?